சென்ற மாதம் இங்கே கோவையில் முன்னாள் ஆட்சியால் துவங்கப்பட்ட இந்த எல்காட் பார்க் என்றது பல நிர்வாக குளறுபடிகளினால் திறக்க முடியாமல் முடிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் சென்ற மாதம் முதலமைச்சர் அவர்களே இங்கே வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு அனுமதியெல்லாம் பெற்ற பிறகு அதை திறந்து வைத்து திறந்த அன்னைக்கே சுமார் 2,30,000 சதுரடிக்கு மேல் ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு கேப் ஜெமினா என்ற பெரிய குளோபல் கன்சல்டிங் ஃபர்ம் கிட்டத்தட்ட 1,40,000 அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் 10,000 20,000 30,000 ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் அந்த முழு பில்டிங் எடுக்கிறதுக்கே 2-3 நிறுவனங்கள் தயாராக இருந்தார்கள். இத்தனை என்ன சொல்கிறது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் கோயம்புத்தூரில் உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய டிமாண்ட் இருக்குது, அந்த அளவுக்கு கிளாஸ் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை. கடைசி ஒரு 2 வருஷமாக நானும் துறைக்கு வந்த பிறகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி இங்கே நிறைய கம்பெனிஸ் ஈர்க்கணும்னு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை நான் வெளிநாடு சென்று பல மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் ஏற்கனவே 20 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்த அனுபவம் இருக்கிறதுனாலும் பணி செய்த அனுபவம் இருக்கிறதுனாலும் நம்ம திருச்சி என்ஐடி, உலக புகழ்பெற்ற எம்ஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் நான் கல்வி பெற்றும்போது என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் மூத்த பொறுப்பில் இருக்கிறதுனாலும் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக மார்க்கெட் பண்ணி இங்கே நிறைய நிறுவனங்களை ஈர்த்துட்ருக்கோம். அதற்கு ஒரு உதாரணமாக சென்னையில் 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டுக்கு சுமார் 11 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு கோடிக்கு மேல் சதுரடி, 50 லட்சம் இருந்துட்டு இருந்த சராசரி 1 கோடிக்கு மேலே ஆகி அங்கே நிறைய வளர்ச்சி வந்துருச்சு. அதே போல் கோவையில் அந்த அளவுக்கு கட்டடப் பணிகள் இல்லாததுனால் இங்கே சப்ளை டிமாண்ட் ரொம்ப எக்ஸசிவாக இருந்துச்சு, மிஸ்மேட்ச். அதனால்தான் இதை திறக்கிறதுக்கு முன்னால் இப்போ திருச்சிலாம் அந்த மாதிரி இல்லை, திருச்சிலாம் கொஞ்சம் நாளாச்சு அந்த பில்டிங்கை ஆக்கியபை ஆகிறதுக்கு. ஆனால் கோவையில் திறக்கும் போதே 3 times 4 times ஓவர் சப்ஸ்கிரைப்டு இருந்த சூழ்நிலை இருந்துச்சு. எனவே அதை முதலமைச்சரிடம் சென்று அதை முன்வைத்து அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அந்த அடுத்த நாள் நான் அன்னைக்கு ராத்திரியே சிங்கப்பூர் போகிறப்ப சிங்கப்பூர் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் உரையாடுவதற்கும் அங்கே கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் அடுத்த நாள் முதலமைச்சர் வேறு பல நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு அறிவிச்சிருக்கிறார். இருக்கிற ஒரு 3 டெசிக்னேட்டட் ஸ்லாட் அந்த SEZல ஒன்று 6 ஏக்கர் போலன்னு நினைக்கிறேன். அந்த 3 ஸ்லாட்டில் சுமார் 3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது இப்போ திறந்ததோட 10-15 மடங்குக்கு மேல் ஆஃபீஸ் பார்க் உருவாக்கப்படும் எல்காட்னால். அது ஜாயிண்ட் வெஞ்சராக, அது குளோபலாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், அது டெவலப் பண்ணி, ஏன்னா அரசாங்கம் அந்த அளவுக்கு நிதி முதலீடு செஞ்சு அந்த அளவுக்கு சிறப்பான பார்க் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கடினம். இப்போ டைடல் இல்லை மினி டைடல் மாதிரி சின்ன பார்க்னால் அரசாங்கத்தோடைய செயல்திறன் நல்லாயிருக்கு. இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நான் நிதியமைச்சர் ஆகும்போது உதாரணத்துக்கு அறிவித்த குளோபல் ஃபின்டெக் சிட்டி, அதே இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மாடலில் தான் இப்போ நந்தம்பாக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே 2 பிளாட் ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் ஆகி கட்டணம் பணிகள் நடந்து கண்ணுக்கு தெரியுது இந்த இது பக்கத்தில், ட்ரேட் சென்டர் பக்கத்தில். அதே மாதிரி கோவையில் அவசரமாக முடிக்கிறதுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டாடுறதுக்கும் கிளாஸ் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் எங்கே வேணாலும் எந்த கம்பெனி உலகத்தில் தேடுறதுனாலும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு அந்த அறிவிப்பை விட்டுருக்கிறார். அதற்கு பிறகு we are finding the right real estate firm partner. உங்களுக்கு தெரியும் 4-5 பேர் தான் இருக்காங்க உலகத்தில், நைட் ஃப்ராங்க், ஜோன்ஸ் லாங் லசால், சிபி ரிச்சர்ட், இது மாதிரி ஒரு 4-5 ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ம், மார்க்கெட்டிங் ஃபர்ம்ஸை வச்சு யார் சரியான பார்ட்னர் பார்த்து அதை மார்க்கெட் பண்ணி கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அதற்கு ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் பிளான் போட்டு அதற்கு ஆளுங்களை தேடி பண்ணலான் இருக்கோம். அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். போன ட்ரிப்போடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல வகைகளில்
இந்த மாதிரி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி துறையில் இருக்கிற எல்காட் எஸ்இசட்லாம் நிறைய இடத்துல நிலம் ஒதுக்கப்பட்டு கட்டடம் கட்டாமல் பல ஆண்டுகள் ஆகிவிட்டு. அது ஏற்கனவே நான் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போதே தணிக்கை குழு அறிக்கையில் நான் கூறியிருக்கிறேன். சிப்காட்லேயும் சரி எல்காட்லேயும் சரி பல கவர்மெண்ட் எஸ்டேட்ஸ்லேயும் சரி எப்போல்லாம் லேண்ட் அலோகேஷன் ஆகுதோ அதில் ஒரு கிளாஸ் இருக்கும், 3 வருஷத்துக்குள்ளே கட்டணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு. அது பல இடங்களில் நிறைவேற்றாமல் இருந்ததுன்னு நான் எதிர்கட்சியாக இருக்கும்போதே எடுத்து கூறியிருக்கிறேன். அது நாங்கள் ஆளுங்கட்சி வாழ்ந்த பிறகு, நான் நிதியமைச்சராக இருந்த பிறகும் சரி இப்பயும் சரி அதெல்லாம் திருத்தி எங்கெல்லாம் கட்டாமல் இருக்கோ அதெல்லாம் திருப்பி எடுத்து அதெல்லாம் அவசரமாக புது கட்டடப் பணிகள் ஆரம்பித்து இல்லை புது அலோகேஷன் ஆஃப் லேண்ட் அடுத்த கம்பெனிக்கு கொடுத்து. நான் இருக்கிறதுலே நம்மளுக்கு குறையாக இருக்கிறது நிலம், சரியான ஊரில் சரியான இடத்தில் இருக்கிறது. அதை ஃபுல் மேக்சிமைஸ்ட் பலனுக்கு கொண்டாடுறது அரசாங்கத்துடைய கடமை. அது அதே மாதிரி சொல்கிறேன், பொதுவாக பப்ளிக் லீஸுக்கு நான் நிதியமைச்சராக இருக்கும்போது குத்தகை பாலிசி உருவாக்கப்படும்னு சொல்லி அதுவும் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு இப்போ முடிவடைந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ ப்ராட்லி we are trying to increase the efficiency of the space. we have that much demand. ஏன்னா இங்கே இருக்கிறது டேலண்ட். அதான் நம்மளுக்கு இருக்கிறதுல 2 பெரிய சக்தி என்னென்னா, கிட்டத்தட்ட நாட்டோடைய 20% என்ஜினியரிங், பாலிடெக்னிக், ஐடிஐ கிராஜுவேஷன் நம்ம 6% இருக்கிற மாநிலத்தில் இங்கே உருவாக்குறோம். அதே போல் நம் ஊரில் பயிற்சி பெற்று பிறந்து பல நாடுகளில் வாழும் மூத்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் in all fields but particularly in technology like Mrs. Basu, they are very keen to work with us and bring their expertise, their vision, their firms back to Tamil Nadu to try and provide opportunities. ஸோ அந்த அடிப்படையில் அது ஒரு ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லிங்கேஜை அதிகரிக்கிறதும் தமிழ் டயாஸ்பராவுடைய ஸ்ட்ரெங்க்ஸையும் எண்ணத்தையும் லெவரேஜ் பண்ணுற வழியிலும், அதே போல் இங்கே பெஸ்ட் கட்டிங் எட்ஜ் ஜாப்ஸ். இந்த நிறுவனத்துடைய புகழ் என்ன என்றால், அது அந்த அந்த இளைஞர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏஐ ஜாப்ஸ் கொண்டாடுறது ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கும். ஏன்னா திஸ் இஸ் த லீடிங் எட்ஜ். இது இந்த மாதிரி the demand for this is only going to go up again and again. மேடம் சொன்னாங்க, இது இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாந்துருக்கோம்னா இதுக்கு மேல் அடுத்தாப்புல கூடுதல் தகவல் தேடும். இல்லை நண்பர் ரூத் ராமசாமி சொன்ன மாதிரி நீங்கள் துபாயையும் நியூயார்க்கையும் லண்டனையும் மாடல் பண்ணுறீங்க, நீங்கள் கோயம்புத்தூரையும் மாடல் பண்ணணும். அப்போ கோயம்புத்தூர் மாடல் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ரோட் கண்டிஷன்ஸும் நம்மளுடைய டிரைவர் பிஹேவியரும் வேறு நாடுகளோட கொஞ்சம் தனிப்பட்ட முறையாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் மாடலிங் பண்ணும், கூடுதல் கம்ப்யூட்டருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால் ஏஐன்றது நம்ம ரொம்ப சுலபமாக சொல்கிறோம். இவென்ச்சுவலி த மெஷின் வில் டூ இட்ஸ் ஓன் ப்ராசஸிங். பட் அந்த மெஷினுக்கு ப்ராசஸிங் பண்ணுற அளவுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி, ஸ்பூனில் ஊட்டுற மாதிரி தகவலை ஊட்டினால்தான் அந்த மெஷின் கற்றுக்க முடியும். இப்போ ஒரு மனிதன்றது நம்ம ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் பண்ணுறத நீங்கள் பார்த்தீங்க இந்த வீடியோவில், எப்படி லேயராக தகவலாக கொடுத்தா தான் அந்த மெஷினால் அதை ப்ராசஸ் பண்ணி அடுத்தாப்பில் அதை வச்சு லேர்ன் பண்ண முடியும். அதனால் மேடம் சொன்னது, ஆஸ் ஏஐ யூசேஜ் பிகம்ஸ் மோர் ப்ரெவலண்ட், அட்லீஸ்ட் இன் த நியர் ஃபியூச்சர் the number of people required to feed the machines will be higher. நம்ம பயப்படுறோம், இவென்ச்சுவலாக இந்த மெஷினே ஃபுல் ப்ராசஸ் பண்ணிடுச்சுன்னா மனிதனுக்கு தேவையில்லாமல் வேலை வாய்ப்பெல்லாம் இழப்போமான்னு. நான் பல இடத்துல கூறியிருக்கிறேன், அது மினிமம் 10-20 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த மெஷினை கற்றுக் கொடுக்கறதுக்கே டேட்டாவை பகிர்ந்து வகுத்து சேர்த்து கொடுக்கறதுக்கே இன்னும் அவ்வளோ வேலை தேவைப்படுது. அதனால் the number of jobs in this sector will keep increasing in the near term. Eventually, at some point, when we have adequate models, it will never be finished, but adequate models with adequate computing power, with sufficient chips, with sufficient energy. At that point, in the future, we may start to see replacement level. இப்போதைக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றதனால் இத்தகைய நிறுவனங்கள் they are the seed. அதாவது ஒரு விதை போட்டு அதுலேருந்து வளர்கிற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேறு எங்கேயும் இல்லாத ஸ்கில்ஸை இது இங்கே திறக்கிறேன். இதே மாதிரி ரேடியாலஜியில் நான் சென்னையில் ஒரு கம்பெனியை திறந்திருக்கேன், எக்ஸ்ரே ஏஐ மெஷினும், ஆஸ்திரேலியன் கம்பெனி.
So we are bringing these kinds of cutting edge You technologies. saw some of the right? medical AI Yeah, there in the surgeries, in the surgery. those were diagnostic of processing chest x-rays and brain CT scans. அதுலெல்லாம் எவ்வளோ பட் the main point நீங்கள் சிந்திக்க வேண்டியது நம்ம மெஷின் லேர்னிங்னு நம்ம சொல்கிறோமே தவிர ஒரு மனிதர் கண்ணில் பார்க்குற அளவுக்கு இருக்கிற தகவலை மெஷினுக்கு ஊட்டி விடணும் என்றால் அதற்கு வந்து பல 100 மணி நேரம் வேலை எடுக்குது, மனிதன் பணி எடுக்குது. மெஷின் கான் ப்ராசஸ் whole information like us. It needs to process bit by bit, image by image, frame by frame. In fact, one discussion we were having is how far ahead is the machine? And என்ன சொன்னாரு, கிண்டர் கார்டன் அளவுலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மெஷினோடைய கேப்பபிலிட்டியை. பட்டாதாரியை மாற்றினாதான் மனிதன் அளவுக்கு இருக்கும். இப்போ 5ஆம் கிளாஸ்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கடி வெள்ளம் வர்றதுனால சென்னை போன ஒரே ஒரு நிமிஷம் அவர் கேட்டார், அவர் முடிச்சு. தமிழ்நாட்டுக்கு வரது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க கர்நாடகா? அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்கும் குறையில்லை. நான் திருப்பி சொல்கிறேன், வெவ்வேறு ஆளுக்கு வெவ்வேறு ஃபீச்சர். நான் நான் யாரோடையும் நான் போட்டி போட விரும்பலை. நான் ரெண்டு கருத்து சொல்கிறேன். தமிழ்நாடு அளவுக்கு வேற எங்கேயுமே படித்த இளைஞர்கள் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக் 6% ஆஃப் த பாப்புலேஷன், 20% ஆஃப் த கிராஜுவேட்டிங் பீப்புள் ஆஃப் ITI, பாலிடெக்னிக், என்ஜினியரிங். இது நம்பர் 1 ட்ரா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மேடம்கிட்ட இன்னும் பேசலை, ஆனால் என்னுடைய கணிப்பு இதில் 90% மேலே வேலை செய்கிறவங்க தமிழர்களாக இருப்பாங்க. அது சென்னைக்கு போனால் 80%, மதுரைக்கு வந்தால் 95%, இந்த மாதிரி. இதே நீங்கள் பெங்களூருக்கு போனீங்கன்னா 25% மேலே லோக்கலாக இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அதனால டேலண்ட்டை தேடணும்னா தமிழ்நாடுக்கு தான் வரணும். இது ஒன்று. நம்மளுக்கு ரிவர்ஸ் ப்ராப்ளம், இங்கே இருக்கிற டேலண்ட் அடுத்த இடத்துக்கு நம்ம வேலை உருவாக்குறது ஸ்பீட் பத்தலைன்னா அங்கே போயிடுவாங்கன்றது நம்மளுக்கு கவலையாக இருக்க தவிர, ஈர்க்கிறது நம்மளுக்கு முதல் காரணம் டேலண்ட். 2வது காரணம், எல்லா சிட்டிஸ்க்கும் ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இப்போ பெங்களூரில் ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும், ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஹைதராபாத். ஆனால் இன்னைக்கு குளோபலாக இருக்கிற வாய்ப்பு, அதாவது நான் வந்து பல நாடுகளில் பல நிறுவனங்களில் MD-ஆக பெரிய பேங்கராக பணியாற்றினவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் இந்தியாவுக்கு இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய செயல்திறனினாலும் நம்மளுடைய திட்ட திறனினாலும் தான் எல்லை காணுகிறதே தவிர, the amount of opportunity is so high that all of us can grow at the fastest rate possible. அதாவது தமிழ்நாடும் சரி, ஹைதராபாடும் சரி, பெங்களூரும் சரி, கேரளாவும் சரி, எல்லாரும் நம்ம ஃபுல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு க்ரோ பண்ணாலும் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அளவுக்கு மேலே இருக்குது. மெயின் ரீசன், சைனா விட்டு எல்லாம் வெளியே வர்றாங்க. 30 வருஷமா எல்லாம் சைனாவுக்கு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு சைனாவுக்கு போனால் ஆபத்துன்ற அளவுக்கு இருக்கிறதையும் கழட்ட பார்க்குறாங்க, அங்கே போகாமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ there is no other country the scale of India, number 1. Number 2, everywhere else there is scale, there is a aging population. அதாவது ஆவரேஜ் ஏஜ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இளைஞர்கள் பத்தலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து குளோபல் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 6ல் 1 நபர் இந்தியர். இதை இன்னும் நீங்கள் வகுத்து யாரெல்லாம் முதியோர் ஆகாமல் இளைஞராக இருக்காங்க, இல்லை வேலை செய்கிற வயதுக்குள்ளே 60 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5ல் 1. யாரெல்லாம் கல்வி பெற்று அடிப்படை பணி செய்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா 4ல் 1. எனவே இங்கே தான் மனித வளம் இருக்குது, இங்கே தான் இந்த எக்கானமி ஸ்கேல் இருக்குது. என்னதான் நம்ம க்ரோ பண்ணணும்னு விரும்புகிறோமோ, நம்மளுடைய கட்டமைப்பு, நம்மளுடைய திட்டமிடுதல், நம்மளுடைய செயல்திறன், நம்மளுடைய நிறைவேற்றும் சக்தி, இதுதான் நம்மளுக்கு எல்லையை தவிர வாய்ப்பு வந்து அளவில்லா வாய்ப்பு உலக அளவில். இது இன்னும் 10-15 வருஷத்துக்கு நீடிக்கும். இது வந்து மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பார்ட்டி ஆர் கவர்மெண்ட். தேர் இஸ் அ மேக்ரோ எக்கனாமிக் குளோபல் ட்ரெண்ட். அதுவும் இப்போ US எலெக்ஷன்லாம் வந்த பிறகு இன்னும் சைனா டென்ஷன்ஸ் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதனால நிறைய வாய்ப்பு இங்கே வரதுக்கு இருக்கு. I would say broadly that the Indians are well represented in the Trump administration, as best I can tell, in many ways. And the pro-business attitude and the less regulation attitude broadly should be a plus. It's hard for me to say. I lived there a long time ago.
in many ways I don't recognize. Now I lived there 20 years from 87 to 2007, but when I look there now I don't recognize the country. It's a very different country than when I was there, so I don't have any insight to add personally. I think it's a very pro-business. Well, Okay, so what he said, அதாவது பல காரணங்களுக்கு நான் போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஆன் இன்விடேஷன். நான் வந்து சுயம்பா நான் மார்க்கெட்டிங்காக போகணும். இன்னை வரைக்கும் ஒரு ட்ரிப் கூட தேடி நான் போகணுன்னு நான் போகல. அதாவது ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸு, ஏதோ ஒரு மீட்டிங்கு, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு காரணத்துக்கு கூப்பிடுறாங்க. அதில் போய் தமிழ்நாடை மார்க்கெட் பண்ணி இந்த மாதிரி நான் யூஎஸ் போனது ஃபெட்னாக் போனேன். ஃபெட்னாக் போகும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதில் இந்த விளைவு கிடைக்குது. அதனால் டார்கெட்டுன்னா நான் வந்து பட்ஜெட் வச்சு எனக்காக இது மார்க்கெட்டிங்காக போகிறேன்னு சொல்லி அதெல்லாம் வந்து கைடன்ஸில் நடக்குது. நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், வரலாறு என்ற அடிப்படையில் எங்கெல்லாம் ஈர்க்கிறாங்களோ, அவங்களா கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நான் போய் ரிவர்ஸ் மார்க்கெட்டிங்காக நான் பண்ணுறேன். கோயம்புத்தூர் ஐடி தலைநகர் 2வது தலைநகர் மாற்றுங்க. ஏன்னா சென்னையில் அடிக்கடி there's some people online. Okay. So there are some online media, national media joined. Okay. The question is from Gaurav, Motor and Trends. How will iMerit Center of Excellence Train the machine to be, and many of these are embedded right into the vehicles. Like a lot of this technology is being evolved and then embedded into the vehicles. Into EVs, Yeah, ARs, all of them are being embedded. And so I think the more you can get them to recognize situations, and the more you can get them to predict actually based on some sequence of events what the next likely event is going to be, then I think you have built-in safety. I see this as an evolution in some sense, because you started with things like anti-lock braking, and then you started seeing like automated steering and guide, the guide that prevents your car from drifting and all that. So it's a progressive thing. It's not a black or white thing. I expect that this will increase in additional ways. Sir, DMK files 3 கொண்டு வரதா வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை எடுத்து பார்க்குறீங்க சார்? Yeah, the question for Radha ma'am is what are the projects that iMerit currently is working on? For you. projects that we are working on. Okay, a lot of it is in what we call predictive AI. Predictive AI is what you were talking about. So we have projects, of course, in the autonomous AI, medical AI. Oh my God. Okay. Thank you. ஐடி செக்டரை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டர்லையும் நம்மளுக்கு சென்ட்ரல் சப்போர்ட் தேவைப்படுது. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை என்னன்னா, இன்னைக்கு மெய்டி என்ற மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய செயலர், ஒன்றிய செயலர், தமிழ்நாட்டில் என்னுடன் பணி செய்த நான் நிதியமைச்சராக வந்து நிதி செயலராக இருந்த திரு கிருஷ்ணன் அவர்கள் அங்கே மெய்டியில் செக்ரட்டரியாக இருக்கார். அதே போல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸில் செயலராக இருக்கிறவர், இந்த துறைக்கு ஐடி துறைக்கு செக்ரட்டரியாக பணி செய்த நீரஜ் மிட்டல் அவர்கள் இருக்கிறாரு. அதனால் என் அனுபவத்தில் இத்தகைய நிர்வாகிகள் அங்கே இருக்கிறதுனால், ஐஏஎஸ் நிர்வாகிகள் இருக்கிறதுனால் கூடுதல் இணைப்பாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் கருதுகிறேன். நான் அமைச்சராகி 1.5 ஆண்டுகள் தேர்தலுக்கு முன்னால் ஒன்றிய ஐடி மினிஸ்டரை சந்திக்க வாய்ப்பு கேட்டேன். கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவர் 3-4 துறைக்கு அமைச்சராக இருந்தார். இப்போ என்னன்னு தெரியல. ஆனாலும் பல வகையில் இப்போ இன்னைக்கு காலையில் கூட தலைமை செயலரிடம் உரையாற்றினேன் ஃபோனில் வரும்போது. அவர் சொன்னார், இந்த பிஎம் கான்ஃபரன்ஸுக்கு சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே நித்தி ஆயோக்கில் ஃப்ரண்டியர் டெக்னாலஜிக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளோட இணைத்து பணி செய்யணும்னு கூறுகிறாரு. அப்போ நான் சொன்னேன், சுமன் பெரியும் எனக்கு வேண்டியவர், ஃப்ரெண்டு, பர்சனலாக சும்மா ப்ரொஃபஷ்னலாக. அதே மாதிரி சுப்பிரமணியமும் கொஞ்சம் படித்தவர், நல்லா தெரியும். அதனால் நானும் ஃபாலோ அப் பண்ணி எந்த வகையில் அவங்களுடைய சப்போர்ட் வச்சு, அது இல்லாமல் நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அஜய் சௌத்ரின்றவர் ஹெச்ஏஎல்லோடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், அவர் தான் சேர்மனாக இருக்கார். அவரோடையும் இணைந்து நம்மளுக்கு ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் பால்ராஜ், ஸ்டான்ஃபோர்ட் ப்ரொஃபஸர் வந்து
நேஷனல் செமிகண்டக்டர் மிஷனுடைய தலைவராக இருக்கார். அவரோடையும் இணைந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துருக்கோம். ஒன்றிய அரசுகிட்ட தான் நிறைய நிதியும் கொள்கையை உருவாக்குவதும் திறன் இருக்கு. அதனால அவங்களோட இணைத்து வேலை செய்யறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ண there is a good demand for AI. In future, it is going to be a dominant of human beings in future. AI is going to dominate human beings. No, I didn't say there's a good demand of AI. I'm saying the progression of AI is relentless, right? Like it has been. It's not as if there was a on-off switch. நான் வந்து எனக்கு வந்து 58 வயசாச்சு. From my 20s, there have been some notion of neural networks and machines auto learning and auto generating algorithms. So this is a continuum. What has changed now is that the ability to generate and store previously unimaginable amounts of data, and then the ability to process that at some reasonable cost instead of taking infinite amounts of time. You may have seen the recent announcement by Google about their new quantum computing chip Willow, where they say the chip can solve, it's only a technical problem, it's not a real life problem, but that technical problem it can solve in like 10 hours what would otherwise take infinity in regular computing. So I think the capability to do processing in different ways through things like quantum, but also in self-learning and self-improving ways, it has been a continuum. We have now reached a point where it is capable of widespread application in our daily lives, whether it's in health or in automotive or in the law, litigation. So we have reached the point, but again, we are seeing the cutting edge. இது வந்து 100% யுபிக்விட்டஸா எல்லாரும் பயன்படுத்துற அளவுக்கு வரணும்னா இன்னும் நிறைய முதலீடு, நிறைய டேட்டா சென்டர், நிறைய சிப்ஸ், நிறைய எனர்ஜி, இதெல்லாம் மேடம் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு தலைமுறையாவது ஆகும். அந்த பயம் வர வரைக்கும்